பாத்தியா சொல்லி வச்சீங்களா இல்லையா? சரிப்பட்டு வரல. சரிப்பட்டு வரலையா? என்ன வந்தோடனே தள்ளுது. என்னை பத்தி சொல்லிருக்கீங்களா சொல்லலையா? பாரு கிசும்ப என்ன வந்தோடனே நீ தள்ளிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன அப்படி பிரித்தியா? உனக்கு என்ன அப்படி அவசரம்? வந்தோடனே தள்ளிக்கிட்டு இருக்கு. இது தவறான விஷயம். நீ தள்ளாத, தள்ளக்கூடாது. பயம் இருக்கு. என்ன பயம் இருக்கு? உனக்கு நான் ஐயோ ஒரு ஆளு 5 ரூபா தாள் உங்க பயந்துட்டு இருக்கணுமா? அப்புறம் எனக்கு பயப்படாம யாருக்கு பயப்பட? திக்கு திப்புறிய பாத்து. பேச்சு ஒழுங்கா பேசு. ராஜா. பிரித்தியா. ஒட்டே கழட்டி புடிய ஒழுங்கு மரியாதை. அத்தி வேணா வாயில ஓட்டு போ. என்ன இதுக்கு நான் பொம்பளை மாதிரியா பேசுற? என்ன பொம்பளை மாதிரியா பேசுற? பொம்பளை மாதிரி பேசுற பூலாந்தேவி மாதிரியா பேசிட்டு இருக்கே? பூலாந்தேவி தாண்டி. பூலாந்தேவின்னா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? உனக்கு விட்டு பாய பேசிட்டு போட்ட வாயை நிரப்பி விட்டு. ஏன் அங்க இருந்து வந்துட்ட என்னையும் பாருங்க மதுரையில இருந்து பேக் எடுத்துக்கிட்டியா அப்படி இதையும் பாருங்க. யார் இத பாக்குறது? ஏன் இத பாக்குற கூட 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா உன் முகர கடையா பார்த்தா பேட்ட கிளம்பி வந்துக்கமா மூடிட்டு போடா முத. யாரு? ஏன் நீ பெரிய அழகு ஐஸ்வர்யா ராயாக்கு? இல்ல நான் ஐஸ்வர்யா ராய்க்கு நான் சொல்றேன். என்னைய பார்த்தவன பேட்ட ஆம்பளை நடந்துக்கணும். நீ பொம்பளை உம்மள மாதிரி நடந்துக்க முதல்ல. ஆம்பளை என்ன நடந்துட்ட நீ முதல்ல? நான் கேக்குறேன் இரு. நீ ஆம்பளை குறை சொல்றீல. அங்க உட்கார்ந்துங்க என்ன பெத்த ஆத்தா மரல உட்கார். அவங்க விட்டுதே வாங்கி குடி நல்லா. அவங்க எப்படி உட்கார்ந்தாங்க? எவ்வளவு அருமையா சேலை வர்கால இளைஞர்கள் எப்படி உட்கார்ந்துட்டாங்க? அவங்க கூட்டத்த வாயில குடிடா. யாரு? நீ என்ன மசருக்கு நான் குடிக்கணும்? நான் ஆம்பளை நான் குடிக்க சொல்றேன். பொம்பளை யாரு? ஆம்பளை யாரு? அவங்க எப்படி 16 முழ சேலை கட்டி நல்லா மகாலட்சுமி மாதிரி எப்படி பூ வச்சு பொட்டு வச்சு எப்படி உட்கார்ந்திருக்காங்க? ஏடி ஓ நாகரிக நாசமா போகிறதுக்கு ஓ நாகரிகத்துல நாயை விட்டு அதுல கடிக்க விட இப்ப நீ பாடியை தூக்கி வெளியில ஓடிட்டு வந்திருக்க. பாடியை தூக்கி வெளியில போடலாமா? பாடியை தூக்கி உள்ள ஓட்டு அப்புறம் ஜாக்கெட் போடு. இதுக்கு உள்ள போடுறதுமா? இது வெளியில போடுறது இல்ல. பாடியா? இது வேற என்னது? இது பாடியா? என்ன நினைக்கிறே? இது இப்ப உள்ள ஃபேஷன். ஃபேஷன் உன்னை போட்டு நொட்டுது ஓட்டு. உன்னை போட்டு ஏறு. ஓட்டா முதல்ல. வா நின்றா முத. இந்த பாரு. இப்ப தோக்கே 18 வேற ஆட்ட பேச மாதிரி தூக்கி போடுறது பந்து வீங்கி போயிரு. நான் ஒத்துறேன். திருப்பி நான் உன்னை சொல்லிட்டு இருக்கேன். எச்சரிச்சிருக்கேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வச்சுக்கோ. வாய் மத்த பொம்பளை பிள்ளைகிட்ட பேசறவனே என்கிட்ட பேசிக்கிட்டே வச்சுக்கோ. ஆளு சின்ன பையன் இருக்கானே. நம்மள விட ஒரு சான் கம்மியா இருக்கானே. அப்படி நினைச்சு நீ அதை நினைக்கிறியா? ஜான் பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசணும். மரியாதை கொடுக்கல. இந்த ஜானுக்கு நீங்க மரியாதை கொடுத்தே ஆகணும். ஜானுக்கு மரியாதை கொடுத்து போய்டா. உனக்கு ஈட போய் மரியாதை கொடுக்க அவசியம் கிடையாதுடா முத. எனக்கு ஒரு சான் இருக்குன்னு நான் இந்த ஆத்தா வாசல்ல சமயபுரத்து ஆத்தா வாசல்ல நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு சான் இருக்குன்னு. நீ சொல்லுவியா? நான் சொல்லுவேனே. எங்க உனக்கு ஒரு சான் இருக்கா? எனக்கு ஒரு சான் இல்ல. எனக்கு அரை சான் இருக்கு. வா எனக்கு இப்ப ஒரு சான் இருக்கு. இங்க கிட்டத்துல வா. கிட்டத்துல வா. ஒண்ணும் செய்யலடா. இங்க வாடா. எனக்கு ஒரு சான் இருக்குல. இங்க வா. இந்த மசரை தூக்கி அங்கிட்டு போடு. இந்த மசரை தூக்கி அங்கிட்டு போடு. அத கட் பண்ணு முதல்ல. இத கட் பண்ணு முதல்ல. இப்போ எனக்கு எவ்வளவு இருக்கு? இங்க மேல வை. சரி. கரெக்ட்டா வெச்சிட்டாரே. ஏய் என்னடா புட்டி எலி உறே தங்கச்சிக்கு நானே செஞ்சதுல எடுவட்ட முண்டப்பல. ஐயோ இப்படி தூக்கறி வைக்க. அப்படி கைய அப்படி மேல தூக்குமா பொசிஷன். கைய விடாதயா. கை இங்க வர என்னைய பாரு. ஏதா இப்படி தூக்கணும். இந்த பொசிஷனை பாரு. குனிறதுல கப்பு வாங்குனவே நானு. எனக்கு தெரியுமே. உண்மையிலே குனிற ஒத்துக்கிட்ட பாரு. ஆமா 2 பேரும் வேலைக்கு போறோமா? வேலைக்கு போய் வண்டி முதல்ல போனவனே இதுல கைய போடுற. நீ புளிய மரத்துல ஆம்பளை கொண்டு விடுறோம்னு சொல்லி அதுக்கு தான் இந்த கதை சொல்றேன். இப்படி ஏறாதே. பொம்பளை எங்க ஒற்றா வருவியா? புரிதியா? அவன் சொல்றத கேளுப்பா. இதுல வீட்ல மாதிரியே அடம் பிடிப்ப. வண்டி இப்ப 20ல போகுது வாத்தியாரே. அப்புறம் வண்டி ஒரே பக்கமா போகக்கூடாது. இப்ப கைய தூக்கி லேசா இங்க ஓடுற. வண்டி இப்ப எத்தனைல போகுது? வண்டி 40ல போகுது. ஒரே ஏரியாவில் வைக்காத கையை லேசா கீழே இறக்கு. இப்ப இங்க வச்சு தொலைடி. இங்க வை. இப்படி வை. ஓ இப்ப வண்டி இங்க ஒரு கையை மட்டும் வை. இப்ப வண்டி 60ல போகுது. ஓட்டிக்கிட்டே போறோமா? போயிட்டு அப்படியே இங்க வைக்காத லேசா இங்க வை. என்ன நினைச்சிட்டு இருக்கா? இப்படி போய் இங்க 80ல போகும். வேகத்தடையில தூக்கி போட்டோன்னா தூக்கி அங்கங்க பிடிக்க முடியாம இடம் கிடையாது. இங்க வைப்பேன். வண்டி 100ல போகும். அப்புறம் கொண்டு 108 போய் அப்புறம் அதோட நம்ம முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் போறதுக்கு காரணம் யாரு? நீங்க தான், நாங்க கிடையாது. அது தெரிஞ்சுக்க. நீ என்னமா பண்ற? இந்த இடத்துல ஆடி படி வியாபாரம். வியாபாரமா? ஆமா. என்ன வியாபாரம்டா? இந்த என்ன சீசன் தெரியுமா? மாங்காய் சீசன் ஆரம்பிச்சு. ஆமா. அதுக்கப்புறம் மல்கோவா மாம்பழ சீசன் ஆரம்பிச்சு. மாம்பழம் வச்சிட்டு இருக்கேன். ஏண்டா பிரத்தியா? என்னங்க எத்தனை பணம் கொண்டுகிட்டு இங்க வியாபாரத்துக்கு நம்ம ஊருக்கு வந்தீங்க? ஒரு கூட நிறைய கொண்டு வந்தேன். உண்மையிலே அப்படி வந்தோனே அப்படி சிறு பறந்துருச்சு மாம்பழம் புல்லா. உங்க பழமெல்லாம் விக்காம கிடக்குமா? கடைசியா சொல்றேங்க. உங்களுக்கு என்னமோ அதிர்ஷ்டமோ என்னமோ. சரி கடைசியா 2 மாம்பழம் மட்டும் வச்சிருக்கேன். ஓ மயிர் ஓ பழமே எனக்கு வேணாம். ஏன் அப்படி சொல்ற? என்ன வாத்தியாரே எல்லா பழமும் வித்து போய் இந்த 2 பழம் மட்டும் மிஞ்சி இருக்குல. இந்த 2 பழத்தை எவன் கிட்ட கொடுத்துச்சோம். அப்படி இல்லையா? எவன் முடிச்சு பார்த்தானே நம்மளுக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். உன் பழத்தை அப்ப அடி அடிகளே
சரி 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 அந்த இது முடியட்டும். இந்த முடியெடு சித்தப்பு இது முடிஞ்ச உடனே கொண்டாட போத்தானமா பத்தி அப்படி இல்ல மாப்பிள, பழங்கள் கொண்டு வந்தது டக்கு டக்குன்னு வித்துருச்சான். பொழுது சாயிற நேரம்ல. இல்ல வாத்தியாரே, எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு. 2 வளம் மட்டும் வெஞ்சிருக்குன்னா இல்லம்மா அந்த 2 வளம் இருமா. என்ன சொல்றேன்னு கேளு. என்னம்மா சொல்ற? நீ நினைக்கிற மாதிரி யார் கையிலயும் பிடிக்க கொடுக்கல. நான் எனக்கு சாப்பிடலாம்னு வச்சிருந்தேன். ஆனா உங்களை பார்த்தனே பாவமா போச்சு. நீ ஒரு தடவை நீங்க வேற என்ன வியாபாரம் பண்ணிக்கிறீங்க? எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீ என்ன செய்ற? நம்ம வாத்தியாட்ட கொடு. அவன் வேணாம், எங்க அண்ணன்ட்ட கொடுக்க மாட்டேன். புடிச்சு பார்க்கட்டுமா? நல்ல வளம் தானே. புடிச்சிருச்சு, அதனால வேண்டாம். புடிச்சடா உன்னை விளக்கமா ஜாதி புரிய ஜாதி மூதேவி. ஏய், எங்க அண்ணன் மாம்பழமே அதான் எடுக்க அடி சொன்னேன். சண்டா, நீ குடும்பத்துல கலவரம் எடுத்து நீனு ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. ஆடி பாடி வியாபாரம் பண்ணணும். பாடுனா, பாடுனா, பாடுவேன், ஓடுனா, ஓடுவேன், உட்கார்ந்தா, உட்காருவேன், படுத்தா, ஆடுவேன். நிஜமாவா? நிஜமாதான். அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ஏ வீட்டுக்காரி, ஏ வீட்டுக்காரி, ரோஜாப்பு சேலக்காரி, ரோஜாப்பு சேலக்காரி. அடி நிக்கட்டுமா போகட்டுமா, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, அடி ஓரத்து நிக்கிற மதுரை பிரித்திக குட்டி, அடி உரத்து நிக்கிற மதுரை பிரித்தியா குட்டி. இது நல்ல கருத்த குட்டி, செவத்த குட்டி, கொழுத்த குட்டி, கொழுத்த குட்டி, சைசான குட்டி, சைசான குட்டி. இது நல்ல வளர்ந்த குட்டி, இது நல்லா வளர்த்த குட்டி. இது உங்களுக்கு ஏத்த குட்டி, இது நம்ம எல்லாத்துக்கும் ஏத்த குட்டி. கண்ண நேரத்துகளை ஏத்துறது மட்டும் கூட கடகத்தை குட்டி, ஏத்துறது மட்டும் கூட உனக்கு எத்தனை துணி வேணுமோ அண்ணன் எடுத்தாரேன். சும்மா வெறி வெறிடா. அந்த சோழ கொல்ல ஓரத்தில ஓடி பூரா அடி தோடி போட கடத்தோடி. அடி எல்லோரும் குளிப்பதற்கு, அடி எல்லோரும் குளிப்பதற்கு, ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி, ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி, இந்த பிரித்திகா குளிப்பதற்கு, பெருத்தியா குடிப்பதற்கு, நம்ம ஊர் இளைஞர்கள் அடிகொள்ள தண்ணி, அடியோடா தண்ணி. அடி வந்தாலும் பாட்டி மதுரை சுண்ணாம்பு கொண்டாலும் மொழி பூர பொய்யில பாட்டி, வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு வாடி. ஆவே, ஐ, ஐ. அப்படி குத்து. மாப்பிள, நல்லா விரிச்சு விட்டு ஆடுங்க மாப்பிள. வந்தாடு வாடி மதுரை சுண்ணாம்பு வாடி. அப்படி வர்றா. அதே ஆபிக்காத காட்டுக்குள்ளே அடர்ந்து பட்டி, அப்படியே ராதை பட்டி. அப்படி இருக்கணும்டா. எப்பறம் என் தங்கச்சி அப்படி கொடுக்கணும்டா. தொழில் சுத்தமா இருக்கு. அப்புறம் நொறுக்கிறேன். அடி செவ்வந்தி பொம்முடி தச்சனக்கா, அவை, அடி என்னக்கா, அவை, ஒரு சிந்தாக்கை எஞ்சிட்டு சொல்லக்கா, அவை, சொல்லக்கா, அவை. என்னவோ என்னவோ போய் சித்தாந்தி ஆடி கட்டி, இஞ்சி போடுற மீனே, தேரோடு திடீரே, நிற்கின்றது தருபவனே. அவளே, ஏ அந்தரிய சுந்தரியே, எங்க அக்காலே ஈஸ்வரியே.
ஏதோ பேசுறீங்க உங்களை பார்த்தவன எனக்கு வந்துருச்சு என்னது காதல்ரா காதலா எப்படி இருக்கும் கருப்பா உருண்டையா இருக்கும் அத பார்த்தா கடுப்பா வருது ஏய் என்ன சொல்ற சத்தியம்னு கடுப்பா வரும்னு கடுப்பா வாடா பிரித்திகா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையே எனக்கு தெரியும் என்னடே என்ன வாத்தியாரே? நான் சொல்றேன்ல என் தங்கச்சிக்கு மாப்பிளை வாத்துக்கு இருக்கா மாப்பிளை வாத்துக்கு இருக்கோம்னு சரி, சரி. அப்புறம் ஏன் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சானே கேக்குற கேட்டுக்கிறீ வாத்தியாரே சிலது கல்யாணம் ஆனது ஆகாதது இப்படி கேட்டுக்கிட்டா நல்லது தானே என்ன பிரித்திகா என்ன உண்மையிலேயே கல்யாணம் ஆகலையில இல்லையே எனக்கு தெரியும் என்ன தெரியுது வாத்தியார் சொல்லும் போதே நான் கண்டுக்கிட்டேன் என்ன கட்டிக்கிட்டீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா தொங்கிடும் டேய், ஏய், எதப்பா சொல்ற தாலி வாத்தியாரே நல்ல வேலை உனக்கும் கல்யாணம் ஆகல எனக்கும் கல்யாணம் ஆகல அப்ப கல்யாணம் மாப்பிள நடக்கும். எனக்கு ஆகல மாப்பிள ஆத்தாடி என்னடா ஆகல மொட்டையே ஆகலைன்னு சொல்ற கல்யாணம் ஆத்தாடி உன் நாடகம் புக் ஆகலையா என்ன சொல்லி தொலை வாடா, இங்க வாடா, செல்லக்குட்டி. உனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு ஆகல உன்னை பார்த்தவனே எனக்கு வந்துருச்சு காதல் என்னது ஆமா சொல்லவா சொல்லுங்க காதலோடு வேதங்கள்
சலகனிப்பட்டி கிராமத்தை சார்பாக இங்க அருமணி வசிக்கும் பாசத்துக்குரிய எனது வாத்தியார்மாகிய அன்பு மாமா ஜி.கே. ஜெயமணியன் அவர்களுக்கு நம்மளது சலகனிப்பட்டி கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டப்படுகிறது. வாங்க வாத்தியாரே. அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க வாசிக்க அன்பு மாப்பிள்ளை கூத்தபுரம்பட்டியை சேர்ந்த கே.பி. பொன்னுமணி அவர்களுக்கு கொண்டாடப்பட்டப்படுகிறது. இங்க மிருதங்க. அதற்கு அடுத்தபடியாக ஆளுநர் வாசிக்க அன்பு மச்சான் திரு தண்டீஸ்வரன் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தாளவாசிக்கு அன்பு மாமா நானூரை சேர்ந்த போஸ் மாமா அவர்களுக்கு கொண்டாடப்பட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக சீன் அமைப்பு அன்புள்ள போஸ் அவர்களுக்கு கொண்டாடப்பட்ட சீன்காரர் கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்க, அவங்க அங்கே கொடுத்துருவாங்க. அதற்கு அடுத்தபடியாக இங்கே டான்ஸ் அகாடமிக்கும் எனது அன்பு சகோதரி மதுரையை சேர்ந்த ஸ்பிரித்தி அவர்களுக்கு கொண்டாடப்பட்டப்படுகிறது. சிறந்த முறையில் இங்கு ஒளியல் ஒலிப்பு அன்புள்ளம் அருமையான ஒளிபருக்கு பாத்திமா சமன் சர்வீஸ் கருங்காலக்குடி சேர்ந்த அன்புள்ளத்துக்கு கொண்டாடப்பட்டப்படுகிறது. இங்கே பப்புனாக நடிக்கும் அருமை மாப்பிள்ளை திருமன்பட்டியை சேர்ந்த ஆர்.டி. முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடி எடுத்து புகழாரம் சொல்லிட்டு கைதட்டுங்கடா தம்பி. இங்கே சிறந்த முறையில் இந்த நாடகத்தை உலகமெங்கும் பரவிக்கொண்டிருக்கும் நமது யூடியூப் சேனல் அருமை ஆர்.ஜே. தவம் அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு நண்பர் நவநீத கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சந்திரலேகா அவர்களுக்கு பொன்னாடி புகழார் கைதட்டுங்க தம்பி. இப்பொழுது ஒரு கே.பி. சுந்தரம்பாள் பாடல் பாடிவிட்டு கதைக்கு செல்வார். ஏடு அங்கே நங்கே இறையங்கள் முக்கண்ணி வேட பதிக பெண்தாவரை பாடுமெனு சிவாய நமேன சிந்தி திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனை உபாயம் விதிய மதியாகும் அல்லாத எல்லாம் விதிய மதியாகும் என்று சொல்லி இறைவா இந்த பகுதி வாழும் மக்கள் எல்லாரும் வான்மலை மீது விவசாயம் பிடித்த எல்லோரும் ஒற்றுமையோடு வாழ செய்ய இறைவா என கேட்டு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமாகிய என்ன ஊர் தெரியாம வீடியோ எடுத்து வந்தியா? என்ன ஊரியா சொல்லியா? நோடிச்ச முடியா முதல்ல இருந்து நடிகரை பூரா வாசிப்பாப்ல குடியா முதல்ல இருந்து படிங்க. பிள்ளையார் சொல்லி படிக்கணும் படியா. சலிகினிப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியாளர் அனைவருக்கும் நாடக அமைப்பாளர் தோழர் தங்கம் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது இசை குடும்பத்தின் சார்பாகவும் கலைஞர் குடும்ப சார்பாகவும் சிவகங்கை மாவட்டம் ஓடாத்தூர் கிராமத்தை சேர்ந்த யூடியூப் சேனல் ஆர்ஜே தவம் சார்பாகவும் நல்ல ஒரு வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். நாடகத்தை மெத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் அன்பு மாமா தங்கம் மாமா அவர்களுக்கு கொண்டாடப்பட்டப்படுகிறது. இப்படி வந்து வாங்க விலைங்க செல்லுல எடுத்து போயிடுவாங்க. நாடக உபயதாரர்கள் அன்புள்ளம் ராஜ நடிகர் உபய செய்த அன்புள்ளம் திருவாளர் திருவேங்கடம் தாமரை செல்வி ஊராட்சி மன்ற தலைவர் 18 சுக்காம்படியை சேர்ந்த அன்பு அப்பா அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படி திரும்பி வாங்க வீடியோ, இப்படி திரும்பி ஒவ்வொருத்தரும் திரும்பி இப்படி வாங்க. அதற்கு அடுத்தபடியாக ராஜ நடிகர் உபய செய்த அன்புள்ளம் சுக்காம்படியை சேர்ந்த திரு புலிக்குட்டி ரவி அன்பு அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொருத்தர வாங்க, அவ்வளவுதானே? சரி, ஓகே, கொடுத்துருங்க. அதற்கு அடுத்தபடியாக நார்தன் உபய செய்த அன்பு உள்ளம் திரு மரியாதைக்குரிய திருவாளர் ஆர் சேதுராமன் சுக்காம்பட்டியை சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கு கொண்டாடப்பட்டு கைதறி சொல்ற. அதற்கு அடுத்தபடியாக ஹார்மோனியம் உபய செய்த அன்பு உள்ளம் சுக்காம்பட்டியை சேர்ந்த ஆர் நாகராஜ் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு நாகராஜ் அப்பா அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு அட கைய தட்டுங்கடா. அதற்கு அடுத்தபடியாக பபூன் உபய செய்த அன்புள்ளம் சிவப்பாய் பேரன் அன்புள்ளம் கண்ணன் சுக்காம்பட்டியை சேர்ந்த அன்புள்ளத்திற்கு கொண்டாடப்பட்டு பபூன் உபய செய்த அன்புள்ளம் சிவப்பாய் பேரன் கண்ணன் அன்பு அப்பா அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு அதற்கு அடுத்தபடியாக டான்ஸ் உபய செய்த அன்புள்ளம் திரு கண்ணன் கணேசன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சுக்காம்பட்டியை சேர்ந்த அன்பு அப்பா அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு அதற்கு அடுத்தபடியாக மிருதங்குமே செய்த அன்புள்ளம் செல்லத்துறை சுக்காம்படியை சேர்ந்த அன்பு அப்பா அவர்களுக்கு செல்லத்துறை அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு
யாராவது ஒருத்தர் வாங்கிக்கோங்க. இப்ப சொல்லிடுறேன். பஞ்சிப்பட்டி கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கண்ணன் அன்பு அண்ணா அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு வருகிறது. கண்ணன் அம்பலகர் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு வருகிறது. நீங்க சொல்றதை நான் சொல்ல முடியும். மிருதங்க வயசுதான் அன்புள்ளம் சிலத்துறை அவர்களுக்கு பொன்னாடப்பட்டியாச்சா? சரி சரி. அதற்கு அடுத்தபடியாக ஆண்டோடு வயசுதான் அன்புள்ளம் திரு பேரன் சின்னையா அன்புள்ளம் ராசாங்கம் சுகாமடிய சேர்ந்த பாப்பா அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு வருகிறது. தாளம் வயசுதான் அன்புள்ளம் திரு வீரையா சுகாமடிய சேர்ந்த அன்பு அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு வருகிறது. வீரையா உபயம் செய்த தாளம் உபயம் செய்த அன்பு அப்பா வீரையா சுகாமடிய சேர்ந்த அன்பு அப்பா அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு வருகிறது. சரிப்பா சரி, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிடுவோம். அவங்க குறை இல்லாம மேற்கொண்டு சண்டை வந்துடும். சீனு உபயம் செய்த அன்புள்ளம் சாமியாடி ஜெயராமன் அப்பா அவர்களுக்கு சுகாமடிய சேர்ந்த அன்பு அப்பா அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு வருகிறது. சாமியாடி ஜெயராமன் சுகாமடிய சேர்ந்த அன்பு அப்பா அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு வருகிறது. இருந்தா வாங்கி கொடுங்க, இல்லைன்னா கொடுத்து விடுங்க, அப்படியே கொடுத்து விடுங்க. அதற்கு அடுத்தபடியாக கொட்டகை செய்த அன்புள்ள பிரேம்குமார் எஸ் நேரு சுகாமடியை சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கு கொண்டாடப்பட்டு ஒளிய நூலை போய் செய்த அன்புள்ளம் பாண்டி திரைவை சின்னையா அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு சரி அந்த சொல்லு. அதற்கு அடுத்தபடியாக சேவுகன் சுகாமடியை சேர்ந்த அன்புள்ளம் ஒளிய நூலை போய் செய்த 3 பேரு அன்புள்ளங்கள் சின்னக்காலை சுகாமடியை சேர்ந்த 3 பேர் வாங்க. பாண்டி பி சின்னையா எஸ் சேவுகன் எம் சின்னக்காலை அவங்க 4 பேத்துக்குமே கொட்டு விட்டுருங்க. ஒரே ஆள்தான் வந்திருக்காரு. பாண்டி வி சின்னையா சேவுகன் எஸ் சேவுகன் எம் சின்னக்காலை சுகாமடியை சேர்ந்த அன்புள்ளத்திற்கு பொன்னாடப்பட்டு ஓதியா சப்பா அவ்வளவுதானே? அப்போ நோட்டீஸ் பையன் புள்ளி கொடுத்து இந்த இன்னும் 2-3 பேர் இருக்கேன் சொல்லிடுறேன். அதைத்தான் சொல்றேன் நான் ஒன்னொன்னா சொல்லிடுறேன் பையன் குறை இல்லாம. நோட்டீஸ் செய்த அன்பு உள்ளம் புலிக்குட்டி அருண்குமார் சுகாமடியை சேர்ந்த அன்புள்ளத்துக்கு பொன்னாடப்பட்டு அதற்கு அடுத்தபடியாக மேடு உபயோகித்த அன்புள்ளம் திரு அசோக் அவர்களும் திரு சங்கர் சக்கரை சுகாமடியை சேர்ந்த அன்புள்ளத்திற்கு பொன்னாடப்பட்டு அதற்கு அடுத்தபடியாக நடிகர்களுக்கு சாப்பாடு உபயோகித்த அன்புள்ளம் திரு புலிக்குட்டி அருண்குமார் ஆர் ரஞ்சித் சுகாமடியை சேர்ந்த அன்புள்ளம் இருப்பு சிங்கப்பூர் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு அவ்வளவுதானப்பா. வரலையா? 4 பேர் சொல்லிட்டு அதை சொல்லிட்டு மேடு உபயோக அசோக் சங்கர் சக்கரை சொல்லியாச்சு. இன்னொரு ஆள் சொல்லணும். மேடு உபயோகித்த அன்புடன் கருப்பையா தானே? கருப்பையா அண்ணா அவர்கள் எங்க நல்ல உடனடியாக நடைமுறைக்கு வர வேண்டிய அன்போடு அழைக்கின்றார்கள். மேடுக்கு உபயோகித்த அன்புடன் கருப்பையா அண்ணா அவர்கள் இந்த வர்றாங்க. என்னத்த வேர்த்தா கிடக்கு என்ன பெத்த ஆத்தாக்க நல்லா இருப்பிய நாடகம் விடிகிற வர இருக்கு. ஓடிடாதியா வீட்டுல போய் இந்த வேக்காட்டுல தூங்க முடியாது. இங்கனே தூங்குங்க, ஒரு நாளைக்கு நல்லா இருப்பியா. போக மாட்டியா? பப்பு 5 மணி எல்லா ஊர்லயும் எந்திரிச்சிருவா. நீங்க என்ன எந்திரிக்கல அப்ப போக மாட்டியான்னு அர்த்தம். முடியலையாவா? சரி அப்பா சரி மாமா சரி மாமா சூப்பர் மாமா. சரி அவ்வளவுதான்ப்பா எல்லாரும் சொல்லியாச்சுப்பா, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்புறம் வர்ற நடிகர்களுக்கு ஒவ்வொரு நடிகர்களுக்கா வந்து கொடுத்தாச்சா? சரி எல்லாம் முடிஞ்சு. சரிங்கப்பா சரி அதை சொல்லிடுறேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி சொல்லிடுறேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போற்றிய மாபெரும் கிராமவைகள் சலவனிப்பட்டி கிராமத்தர்களுக்கும் சலவனிப்பட்டி கிராமத்தர்களுக்கும் விழாவணி நடத்தி கொண்டிருக்கும் மத்திர விழா கமிட்டியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம் அம்மா. நன்றி நன்றிகள். வணக்கம். அந்த வந்த உடனே பொன்னாட போத்திட்டாங்க, அதே பெரிய விஷயம். ஆமா. அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கருங்காலக்குடி சேகரம் வந்திப்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள்பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு பட்டத்தரசி அம்மன் திருக்கோவில் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு வந்திப்பட்டி கிராமத்தில் நடத்தப்பட்ட நாடகம் பங்குனி மாதம் 23ஆம் நாள் 5/4/2024 வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு கோவில் முன்னாள் சிங்கார வண்ண மின்னணு கலைஞரின் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் நடைபெறும். இது நடிக்கும் நடிகர் அன்புள்ளம் தேத்தாங்குளத்தை சேர்ந்த அன்பு மாப்பிளை எம் ரவீந்திரன் அவர்கள் வேலன்பேட்டை விருத்தராகவும் அன்பு சகோதரி வல்லாள மாநகரை சேர்ந்த MSR மனோர் ரஞ்சனை வழியாகவும் அதற்கு அடுத்தபடியாக வல்லாள மாநகரை சேர்ந்த அன்பு சகோதரர் கே சந்தனகுமார் அவர்கள் நாதராகவும் அதற்கு அடுத்தபடியாக திருச்சியை சேர்ந்த DME அருண் அவர்கள் ஹார்மோனியம் மின்பாட் எட்டியபடியை சேர்ந்த GP பரணி அவர்கள் மிருதங்கம் தண்ணீர் சேர்ந்த SPS அழகர் அவர்கள் ஆல்ரவுண்ட்
பரமப்படியை சேர்ந்த எஸ்கே கூலிச்சம்மை அவர்கள் தானம் நடிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக புதுகையை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை பி.கே. தன்ராஜ் அவர்கள் பம்மன் காமிக்காவும், நடனமையில் மதுரையை சேர்ந்த எம் ஜெயஸ்ரீ அவர்கள் டான்ஸ் காமிக்கும், வடிவேல் முருகன் ரேடியோ அமைப்பு அன்புள்ளம், கருங்காலக்குடியை சேர்ந்த அன்புள்ளம். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் நலனின் நாடகத்தை காண அன்பு அழைக்கிறேன். இப்படிக்கு வஞ்சிப்பட்டி கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் ஹார்மோனிய வாசிக்கும் வாசத்துக்குரிய அன்பு மாமா திருச்சியை சேர்ந்த டி.எம். அருண் மாமா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தை எப்படி கண்டு ரசித்தீர்களோ அதே மாதிரி இந்த வஞ்சிப்பட்டி நாடகத்தை கண்டு ரசிக்குமாறு அன்போடு வேண்டி விரும்பி விழாக்கம் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள நன்றி. வணக்கம். வணக்கம். ஐயனார் கோவில் பூசாரி அன்பு அப்பா அவர்களுக்கு கொண்டாடப்பட்டுப்படுகிறது. என்ன யாருக்கு போத்தனமோ போக்கிருக்காங்க, நல்லா இருக்கு போற நேரம் இல்லாம. மிச்ச பொண்ணாட இருந்துச்சுன்னா ஒரு ஆளா அப்புறம் வரிசையா கொட்டாய்க்கு பின்னாடி வாங்கத்தான் ஒவ்வொரு ஆளுக்கா தருவான். சரிங்களா? என்ன பெத்த ஆத்தாக்க நன்றி. அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால்